ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரீ கிளாஸில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபஸ்ட்டு ஃபில்லிங் ஸ்டிச்சு. ஸோ இந்த ஃபில்லிங் வந்து நம்ம லீஃப் ஃபில்லிங்க்கும் யூஸ் பண்ணலாம், ஃப்ளவர் ஃபில்லிங்க்கும் யூஸ் பண்ணலாம், இல்லை பீகாக் ஏதாவது பண்ணுறீங்க, இல்லை ஒருனா திலகம் ஷேப் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஃபில்லிங் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பர்ஃபெக்டாக இந்த ஃபில்லிங் வந்து ரொம்ப கரெக்டாகவே உங்களுக்கு செட் ஆகும். ஸோ இந்த ஃபில்லிங் வந்து பாட்டனோல் ஃபில்லிங் ஸ்டிச்சு. ஸோ இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சில்க் த்ரெட்டில் தான் இது வந்து பண்ணணும். ஸோ சில்க் த்ரெட்டில் பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த அவுட்புட் வந்து ரொம்ப கிளியராக நீட்டாக கிடைக்கும். சில்க் த்ரெட் வந்து நம்ம எப்பயும் யூஸ் பண்ணும்போது டபுள் ஸ்டாண்டாக தான் யூஸ் பண்ணணும். ஸோ நான் இன்றைக்கி அதே மாதிரி சில்க் த்ரெட்டை 2 ஸ்டாண்டாக எடுத்திருக்கேன். ஸோ உங்ககிட்ட வந்து ஒரே கலர் நூல் 2 இல்லை அப்படின்னா நீங்கள் பாபினில் சுற்றி வச்சு யூஸ் பண்ணலாம். ஒரே கலர் நூல் 2 இருக்குன்னா நீங்கள் அதை வந்து அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற கிளாஸோட அப்டேட்ஸ் எல்லாமே வரும். நீங்கள் நம்மளோட ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பருக்கு என்கொயரி பண்ணிங்கன்னா ஃப்ரீ கிளாஸோட டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து நான் 2 லைன் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணணும். இந்த லைனும் மட்டும்தான், இந்த லாஸ்ட் லைன் வந்து கிடையாது. ஸோ இந்த 2 லைன் தான். இதில் வந்து இந்த ஃபஸ்ட் லைன்லேருந்து நான் த்ரெட்டை நீடில் பஞ்ச் பண்ணி வெளியில் எடுக்கிறேன். ஸோ டபுள் ஸ்டாண்டு இந்த மாதிரி வெளியில் எடுத்துட்டு இப்போ வந்து மேலே நம்ம கொண்டு போகணும், செகண்ட் லைனுக்கு கொண்டு போகணும். செகண்ட் லைனில் போய் பஞ்ச் பண்ணி அங்கே இருந்து நம்ம அதே மாதிரி நீடில் த்ரெட்டை வெளியில் எடுத்து அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து குட்டியாக ஒரு லாக் விழுந்துடும். ஸோ அது பக்கத்தில் நம்ம இன்னொரு மேனுவலாக லாக் போட்டுட்டு நீடில் இப்படி ரொட்டேட் பண்ணி அகெயின் திரும்பியும் நம்ம மேலே இருக்க லைனுக்கு போய் போடணும். ஸோ ஆனால் கேப் இல்லாமல் ரொம்ப நெருக்கமாக பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டிச் நம்ம எங்கே பண்ணியிருக்கோமோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். கேப் இல்லாமல் வரணும். ஏன்னா இது வந்து ஒரு ஃபில்லிங் ஸ்டிச். ஸோ அப்படி ஃபில்லிங் ஸ்டிச் அப்படின்னும் போது நம்ம வந்து கேப் இல்லாமல் தான் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் 2 ஸ்டிச் போட்டிருக்கேன். ஆனால் 2 ஸ்டிச்லேயும் எந்த ஒரு கேப்புமே இல்லாமல் நான் போட்டிருக்கேன். இதே மாதிரி தான் நம்ம வந்து கேப் இல்லாமல் ஃபில் பண்ணிகிட்டே வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த ஃபில்லிங் ஸ்டிச்சில் நமக்கு. இந்த ஃபில்லிங் நம்ம வந்து ஒரு லோட்டஸ் ஃபில் பண்ணுறோம், பீகாக் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா எந்த இடத்துல வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கரெக்டாக வரும் இந்த ஃபில்லிங் ஸ்டிச்சு. ஸோ இப்போ பாருங்கள், பக்கத்தில் போட்டுக்கிட்டே வரணும். கீழே வந்து ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போடணும், அவ்வளோதான். ரொம்ப ஸோ அதே மெத்தடில் தான் நம்ம வந்து கேப் இல்லாமல் ஃபில் பண்ணிட்டு வரணும். நம்ம மேலே பஞ்ச் பண்ணும் போது இதுக்கு பிஃபோராக போட்டிருக்க ஸ்டிச்சஸ்க்கு பக்கத்தில் பஞ்ச் பண்ணணும். அப்போ தான் வந்து கேப் இல்லாமல் நம்மளுக்கு வரும். ஃபில்லிங் ஸ்டிச் அப்படின்னும் போது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து இதுதான், நம்ம கேப் இல்லாமல் ஃபில் பண்ணணும். ஸோ கேப் இல்லாமல் ஃபில் பண்ணணும். அதில் என்ன கலர் கிளாத் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த கிளாத் வந்து மேலே தெரியவே கூடாது. நம்மளோட இந்த ஃபில்லிங் அதை வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கணும். இந்த ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து ஃபில்லிங் ஸ்டிச் வரும்போது கவனிக்கணும். இப்படி நீடில் ரொட்டேட் பண்ணி மேலே செகண்ட் லைன் கொண்டு போய் பஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து அதை அப்படியே இப்படி ரிவர்ஸ் கொண்டு வந்துட்டோன்னா இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ஒரு குட்டி லாக் ஆகிடும். அதுக்கு பக்கத்தில் நம்ம சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அகெயின் வந்து நீடில் இப்படி ரொட்டேட் பண்ணி கொண்டு போகணும். ஸோ இதுதான் வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சு. இப்போ இது பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், கேப் இல்லாமல் அடியில் இருக்க அந்த ஒயிட் கலர் கிளாத் வந்து நான் எங்கே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேனோ அந்த இடத்துலேருந்து அந்த ஒயிட் கலர் கிளாத் தெரியாத அளவுக்கு ஃபுல்லாகவே நான் வந்து ஃபில் பண்ணியிருப்பேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் வந்து ஃபில் பண்ணணும். இதுதான் வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சு. நம்ம எந்த ஃபில்லிங் ஸ்டிச்சாக இருந்தாலும் இந்த மெத்தடில் தான் கேப் இல்லாமல் ஃபில் பண்ணணும். மெத்தட்னா அதாவது இது வந்து பட்டர்நூல் ஃபில்லிங்கு. ஸோ இதே மாதிரி தாம்பூர் ஃபில்லிங் பண்ணலாம், நம்ம வாட்டர் ஃபில்லிங்கில் பண்ணலாம், இல்லாட்டி ஃபிஷ் போன் பண்ணலாம். இந்த மாதிரி லீஃப் ஃபில்லிங் நிறைய ஸ்டிச்சஸ் வந்து இருக்குது. ஸோ 1 by 1 நம்மளோட ஃப்ரீ கிளாஸில் நம்ம அதை பார்க்கலாம். நீங்கள் இதே மாதிரி ஆரி கிளாஸ் நான் கற்றுக்கணும், வீட்டில் இருந்து கற்றுக்கணும், என்னோடய ஓன் டைமிங்கில் கற்றுக்கணும், அதுவும் எந்த ஒரு அமௌண்ட்டும் இல்லாமல், அதாவது ஆரி கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னாலே 5000 10,000 இந்த மாதிரிலாம் ஃபீஸ் கேட்குறாங்க. ஸோ எனக்கு அந்தளவுக்கு வசதி இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மளோட ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சர்டிஃபிகேட் வித்தவுட் சர்டிஃபிகேட் 2 கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஃப்ரீ கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ்க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த ஒரு வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மெட்டீரியல்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் அந்த மெட்டீரியல்ஸ் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் வாங்கி தான் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்ற கண்டிஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. சின்ன ட்ரிக்ஸ், ஒரு நார்மலாக ஒரு நீடில் எடுத்து நம்ம த்ரெட்டை வச்சு போட்டால் மட்டும் அது வந்து கரெக்டான ஒர்க்காக வந்துடாது. சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது. அந்த ட்ரிக்ஸ் எல்லாமே நம்மளோட ஃப்ரீ கிளாஸில் உங்களுக்கு சொல்லித் தருவோம். எப்படி ட்ரேசிங் பண்ணுறதுலேருந்து எப்படி ஒரு ப்ளவுஸ்க்கு மார்க் பண்ணணும், அதை எப்படி நம்ம பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளோட ஃப்ரீ கிளாஸில் இருக்கும். ஸோ
இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களோட சீட்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் வீட்டிலேருந்து ஆரி கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபே இல்லை, நான் ஒரு ஒர்க்கிங் உமன், என்னால் கற்றுக்க முடியுமா, எனக்கு டைம் செட் ஆகுமா அப்படின்னிங்கன்னா யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கன்வீனியன்ட்டான டைமிங்கில் உங்களோட ஓன் டைமிங்கில் தான் நீங்கள் வந்து நம்ம கிளாஸ் கற்றுக்க போகிறீங்க. ஸோ அதனால் கீழே இருக்க நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களோட ஸ்டிச்சை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இந்த ஸ்டிச் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் கம்ப்ளீட்டாக நம்ம எந்த இடத்துல போட்டாலும் நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணி ஸ்டிச் ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இது நம்ம த்ரெட் வந்து மேலேருந்து கீழே இழுத்து போடுறதுனால இந்த இடத்துல வந்து இந்த கேப் வந்து கண்டிப்பாக வரதான் செய்யும். அது வந்து நம்ம பீட்ஸோ இல்லை செயின் ஸ்டிச்சே வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக கவர் ஆகிடும். ஏன்னா நம்ம மேலேருந்து இந்த லூப்பை வந்து இப்படி கீழே எடுத்து இப்படி இழுத்து போடுறதுனால அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஹோல் வந்து வரதான் செய்யும். ஏன்னா இழுத்து போடுறோம் இல்லையா, அதனால தான். ஸோ நம்ம அதை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக த்ரெட் 2 பக்கமும் வந்து பீட்ஸ் கொடுத்து கூட கவர் பண்ணிக்கலாம், இல்லைனா செயின் ஸ்டிச் போட்டு கூட அதை கவர் பண்ணிக்கலாம். பட் நமக்கு தேவை வந்து இந்த நீட் ஃபினிஷிங் மட்டும்தான். அந்த ஃபினிஷிங் நம்ம கரெக்டாக கொண்டு வந்துட்டோம்னா ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம என்ன இமேஜ் ட்ரேஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம இந்த பாட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் யூஸ் பண்ணும் போது அதோட அவுட்புட் வந்து ரொம்பவே நீட்டாக பர்ஃபெக்டாக அதே மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேப் இல்லாமல் ஃபில் பண்ண வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு லீஃப் ஆர் திலகம் ஷேப்பில் ஃபில் பண்ணி பாருங்கள். ஸோ அதுலேயும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இதே மாதிரி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த பாட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து ரொம்பவே ஈஸியாக பர்ஃபெக்டாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதே மாதிரி நீங்கள் இன்னும் ஆரியை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், ஆரி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். எங்களோட கைட்னஸோட சர்டிஃபிகேட்டோட கற்றுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸை என்கொயரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஆரி கற்றுக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.